ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தாரா பலன் என்கின்ற நட்சத்திர பலன். இது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பலன் ஏன் நம்ம பார்க்கணும்னா, தின நட்சத்திர பலன். தினமும் நட்சத்திர பலன் ஏன் பார்க்கணும்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரங்களுக்கு கூறுது. அப்படின்னும் போது நம்மளோட நட்சத்திரம், நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் வந்து இன்னைக்கு நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருது, அதனால அது நம்மளுக்கு சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, அப்போ அதனால நமக்கு என்ன மாதிரி நம்மளுடைய மனம் இயங்கும், நம்மளுக்கு என்ன மாதிரி சுப விஷயங்கள் நடக்குமா அசுப விஷயங்கள் நடக்குமா, அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். பிராபவரிடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி, ஆங்கில தேதி 7/5/2026. தேய்பிரை சஷ்டி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம். வியாழக்கிழமை சாயந்தரம் 4:45 இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது. இந்த டைமில் நான் இந்த சொல்கிற நட்சத்திர பலன் பொருந்தும். இந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்கள்லாம் இந்த நட்சத்திர பலனை கேட்டு பயன்பெறணும். இது பார்த்தீங்கன்னா திதி சஷ்டி திதி, தேய்பிரை சஷ்டி. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா ரோகிணி மிருகசீரிஷம் 2 நட்சத்திரக்கும் சந்திராசிரமம். முருகரை வழிபட நன்மை உண்டாகும். பொதுவான செயல்கள் என்ன செய்யலாம்னா, கல்வி கற்க போகலாம். மருந்து உற்பத்தி செய்யறதுக்கு உகந்த நாள். கோயில் மதில் சுவர்கள் கட்டுவதற்கு உகந்த நாள். விதை விதைக்க உகந்த நாள். இது பொதுவானது. இந்த நாள் இதெல்லாம் செய்யலாம். தாராபலன் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு ஜென்மதாரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரமும் ஜென்மதாரைகள். ஜென்மதாரைன்ற போது மனக்குழப்பம், நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மனக்குழப்பம் ஏற்படும், சோம்பலாக இருக்கும், நிம்மதியின்மை இருக்கும். சரி, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்? புது முயற்சிகள் தவிர்க்கணும். அன்னைக்கு பிளான் பண்ணி புது விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யலாம்? புதிதாக கல்வி கற்கலாம், உயர் பதவி ஏற்கலாம், அசைய சொத்து பார்வையிடுதல் பண்ணலாம், பார்வையிடுதல் வாங்குதல் பண்ணலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், மற்றும் பரிகார பூஜைகள், அன்னதானம், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் செய்யலாம். கோயிலுக்கு போகலாம். முதல்ல வேலைக்கு போகலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யக்கூடாது, சீமந்தம், வளைகாப்பு, முடி எடுக்குதல், மொட்டை அடித்தல், காது குத்துதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, முதல்ல மருந்து எடுத்துக்கிறது, முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு சொன்னாலே வருமானம் வரக்கூடிய தாரை அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரம் சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க. இந்த சம்பத்து தாரையோட குறியீடுகள் நம்ம பயன்படுத்தினா, அதை நம்ம பார்த்துட்டே இருந்தாலோ நம்மளுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். ஒரு ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை எது, சாதக தாரை எந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன குறியீடுகள் நம்ம பயன்படுத்தணும், அதை வீட்டில், ஆஃபீஸில், ஃபோனில், அது மாதிரி உங்கள் வியாபார கம்பெனியோட லோகோவில் அது மாதிரிலாம் வைக்கலாம். அது மாதிரி வச்சா நம்மளுக்கு வியாபாரம் பெருகும், நம்மளுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். அதை பற்றி தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த தின நட்சத்திர பலன் பார்ப்போம். அடுத்தது சம்பத்து தாரை, பரணி, பூரம், பூராடம். இந்த 2 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, பணம் சார்ந்த வேலைகள்,
பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி புதிய முயற்சிகள், வீடு மனை வாங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலைகள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரைன்னு பார்க்கும்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரை பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, வீண் அலைச்சல், மனக்குழப்பம், ஒரு திருட்டு பயம், இதெல்லாம் இருக்கும். நம்ம மனநிலை அந்த இதில் இருக்கும். என்ன பலன் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்து நடந்தால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் நம்மளுக்கு ஏற்படும். அந்த டைமில் ஒரு அந்த அது மாதிரி மனப்பதட்டம் ஏற்படும். அதனால் நம்மளுக்கு நம்ம செயல்களில் சுணக்கம் ஏற்படும். ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், அதை செய்யணும்னு போகிறோம், அதை செய்ய முடியாது, திரும்பி வந்துடுவோம், இல்லை போயிட்டு கூட திரும்பி வந்துடுவோம். அது மாதிரி பணம் நஷ்டம் ஆகும், கவனச்சிதறல் ஏற்படும். அனைத்து சுபகாரியங்களும் இதில் தவிர்க்கணும். இதில் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ரெகுலராக செய்கிற வேலையை நம்ம செய்யலாம். தினமும் வேலைக்கு போகலாம், ஏன்னா அதை நிறுத்த முடியாது. தினமும் வேலைக்கு போகலாம். போகும்போது யோசிச்சுன்னா போகணும், நம்ம இன்னைக்கு விபத்தாரை எதனா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முன் யோசனையோட பொறுமையாக செய்யணும். அதுதான் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரைன்றது நம்மளுக்கு நல்ல தாரை தான். அது நல்ல தாரை. நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், ஒரு நல்ல மனநிலையில் இருப்போம். அனைத்து சுகந்த காரியங்களுக்கும் உகந்த நாள். இந்த சேமதாரையில் நம்ம புதிய முயற்சிகள், நம்ம சுயமாக இரண்டாவதாக ஒரு வருமானம் தேடுறோம், அந்த மாதிரி சுயமான முயற்சி எடுத்தோம்னா நல்லா வரலாம். நல்ல பேர் புகழ் பாக்கியெல்லாம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரைன்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. இதில் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மன தடுமாற்றம் இருக்கும், முடிவு எடுப்பதில் சிக்கல் இருக்கும், தலைதாமதம் ஏற்படும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் செய்யலாம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். தியானம், தெய்வ வழிபாடு, பூஜைகள் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இந்த மன தடுமாற்றம் முடிவு சிக்கலாக இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம சுப காரியங்கள் செய்கிறது, ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது, இல்லை ஒருத்தரை போய் பார்த்து பணம் வாங்கிட்டு வருது, பணம் கொடுக்க போகிறது, இல்லை பேங்க்குக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அப்போ நம்ம மனக்குழப்பத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ரெகுலராக செய்கிற வேலை செய்யலாம். வேலைக்கு போகிறது, இல்லை ஒரு நம்ம கடை வச்சுருக்கோம், கடையை போய் பார்க்கணும், அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது. மற்றபடி இது அடிஷ்னலாக இருக்க ஒரு பணம் டெபாசிட் பண்ண போகிறோம், அன்றைக்கி பண்ணக்கூடாது. இல்லை பணம் பேங்க்கில் எடுத்து போகிறோம், பண்ணக்கூடாது. ஒரு வாகனம் வாங்கலான்னு இருக்கோம், இந்த தாரையில் பண்ணக்கூடாது. அப்போ பண்ணும்போது நம்ம அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு குறை இருக்கும், கவனிக்க மாட்டோம், அதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதக தாரையில் பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சாதக தாரைன்ற போது இந்த நட்சத்திரம் சுப காரியங்கள்லாம் அனைத்தும் செய்யலாம். நமக்கு சாதகமான மனநிலை இருக்கும். நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயம் செய்யறதுக்கான உத்தியோகம் நம்மகிட்ட இருக்கும், ஒரு நல்ல ஒரு அமைதியான மனநிலை, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற முன் யோசனையே நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி நம்ம சாதகமான இது நடக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கலாம், பூமி சம்பந்தமான வேலைகள் செய்யலாம், பெண் பார்க்க போகிறது, அரசு வேலைக்கு மனு போடுறது, தேர்வு எழுதுறது, போட்டித் தேர்வில் பங்கேறதுக்கு புது அப்ளிகேஷன் போடுறது, வேலை தேடுறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நிறுவனத்தை போய் அப்ரோச் பண்ணி அங்கே படிக்கிறது, இல்லை ஒரு தொழிலை கற்றுக்கிறது, இல்லை நம்ம ஒரு கடை வைக்க போகிறோம், அதுக்கான கடையை தேடி அட்வான்ஸ் கொடுத்து, அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். நம்மளுக்கு காரியம் சித்தி ஆகும், வெற்றி ஆகும். நம்ம செய்கிற செயல்களுக்கு வெற்றி ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி தாளையர்னு நியமிச்சிருக்காங்க. அதில் நம்ம முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரைன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை.
வயதாரன் போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மன கஷ்டம் இருக்கும். ஒரு இனமுடியாத சோகம், ஏதோ துயர சம்பவம் நடந்த மாதிரி ஒரு மனதுக்குள்ள ஒரு எண்ணம், அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அனைத்து சுப காரியங்களையும் இதில் தவிர்க்கணும். ஏன்னா ஒரு மனம் குழப்பமா இருக்கிற நேரத்தில் சுப காரியங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதில் இது பண்ணது செய்யக்கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க கூடாது. அதே தான் சொன்ன, இப்போ ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம், காசு வாங்க போகிறோம், இல்லை தொழில் ரீதியாக ஒரு விஷயம் பொருளை விற்கிறதுக்கு போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ரெகுலராக செய்கிற விஷயங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மைத்திரதாரைன்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் வந்து மைத்திரதாரை. மைத்திரதாரம் போது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது தாரை தான் மைத்திரதாரை. அதனால் வந்து சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண் பார்க்க போகிறது, அந்த சேலை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அவங்கள போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வர்றது, கை நனைய சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் புதுசாக இப்போ படிக்கிறதுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம், படிப்பு சம்மந்தமான விஷயங்களை போய் கேட்டு வர போகிறது, சொத்து சம்மந்தமான விஷயங்கள், இன்பம் தர விஷயங்கள். ஒரு டூர் போய் வரலாம், லோக்கல்லே ஒரு டூரு, இல்லை ஒரு கோயிலுக்கு போய் வர்றது, இல்லை உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இல்லை ஒரு ஹோட்டலில் போயிட்டு குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் செய்யலாம். அது வந்து நம்ம மன மகிழ்ச்சி தரும், சந்தோஷம் தரும். அடுத்தது பரம மைத்திரதாரை. அனைத்து சுபகாரியங்களும் செய்ய உகந்தது தாரை. நீளம் மற்றும் பருத்தங்கள் செய்யலாம். அறுவை சிகிச்சை, மருந்து உண்ணுதல், சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறது, நண்பர்களோட உதவி கிடைக்கும். அந்த தாரையில் வந்து நண்பர்கள் வந்து நம்ம உதவுவாங்க. நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அப்போ நண்பர்களை வந்து கூப்பிட்டு போனால் அப்போ அந்த வேலை சாதகமாக நடக்கும், வெற்றியும் தரும். தொழில் சம்மந்தமான வெளியூர், வெளிநாடு பயணம், முதலீடு செய்கிற விஷயம், இதெல்லாம் பண்ணலாம். நகை, ஆபரணம்